வணக்கம். பிஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மேச ராசி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 வருகின்ற 14/4/2026 சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் புத்தாண்டு. இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து வருகின்ற 2027 சித்திரை மாதம் 1ஆம் தேதி வரையிலான ஓராண்டு பலன்களாக ராசி பலன்களை பற்றி கிரகங்கள் மேசராசியான உங்களுக்கு தொழில், குடும்பம், பண வருவாய், பல வகையான நன்மைகளை பற்றியும் கிரக மாற்றங்களால் தரக்கூடிய பலன்களை பற்றியும் ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பதிவாக போடுறோம், கேட்டு பயன்பெறுங்க. முதலில் மேசராசி. மேசராசியான உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்பது பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் அதிகப்படியான உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது கடினமான செயல்களுக்கு பிறகே உங்களுக்கு கிடைக்கும். காரணம், குரு பகவான் சரியில்லை, சனி பகவான் ஏழரை சனியாக இருக்கிறார். ராகு கேதுக்களும் பெரிதளவு வெற்றிகளை தருகின்ற ஸ்தானத்தில் இருந்தாலும் மேசராசியான உங்களுக்கு குரு பலம் மிக முக்கியம். குரு பலம் மேசராசிக்காரர்களான உங்களுக்கு ராசிக்கு 3இல் இருப்பது பாதகத்தை தரும். பாதகம் மட்டுமல்ல, எந்த செயல் செய்தாலும் அதில் முதலில் உழைப்பு தான் அதிகமாக இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் சில நேரங்களில் கை வந்து சேருவதற்குள் கடுமையாக மன கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். குரு பகவான் இந்த நிலையில் இருக்கிறார் என்று பார்ப்பதற்குள் சனி பகவான் ஏழரை சனியாக இருக்கிறார். ஏழரை சனி என்பது இது விரயச்சனி. ஏழரை சனி என்பது 7.5 ஆண்டு காலம் நிலையாக நின்று பலன்களை தரக்கூடியது. அப்படி இருக்கும்போது இது விரயச்சனியாக இருப்பதினால் மேசராசிக்காரர்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும். கஷ்டம் வந்துடும், நஷ்டம் வந்துடும், அதிகப்படியான இழப்புக்கள் வந்துவிடும்னு பயம் காட்ட விரும்பலை. காரணம், இது 20 வயது முதல் 30 வயதுக்குள் இருப்பவர்களுக்கு இது மங்குச்சனி. அவர்களுக்கு மங்குச்சனி என்பதினால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். காரணம், முதல் சுற்று என்பதினால் அனுபவம் உங்களுக்கு இருக்காது. என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்று தெரியாமலேயே உங்களுடைய வாழ்க்கையில் பல வகையான பிரச்சனைகளில் நீங்களாகவே போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இதுவே பொங்குச்சனி என்றால் 40 வயதை கடந்து இப்பொழுது வருகிறது என்றால் அது பொங்குச்சனியாக இருக்கலாம். 40 முதல் 50, 60 வரையில் உள்ளவர்களுக்கு பொங்கு சனி. பொங்குச்சனி என்றால் ஒரு அனுபவம் இருக்கும். என்ன அனுபவம் இருக்கும்? வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் பொருள் இழப்புகளையும் உறவு சிக்கல்களையும் எண்ணற்ற துன்பங்களையும் சந்திக்கும்போது என்னவாக இருக்கும்? ஒருவேளை எல்லாரும் சொல்கிற மாதிரி ஏழரை சனியாக இருக்குமோ என்கின்ற நிலை உங்களுக்கு அவ்வப்போது தோன்றும். அதற்குண்டான வழியும் கிடைக்கும். ஏழரை சனி வந்து விட்டாலே பயம்தானா, கஷ்டங்கள் தானா, நஷ்டங்கள் தானா அப்படி என்று சொன்னால் அது தவறு. எல்லாமே உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தான் அமைய பெற்றிருக்கிறது. எல்லாமே என்றால் உங்களுக்கு மேசராசி, மேசராசியில் இருப்பது அஸ்வினி, பரணி, கார்த்திகை, இந்த 3 நட்சத்திரம் தானே. இப்போது மேசராசியில் பிறந்த இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரே பலன்களாக இருந்து விடுமா என்றால் சொல்ல முடியாது. ஏன்னா அஸ்வினி நட்சத்திரம் என்பவர்களுக்கு
முதல் தசா கேது தசா. அதற்கு பிறகு வரக்கூடியது சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாயின் வருது இல்லையா? அப்படி வருகின்ற, நடக்கின்ற, நடக்க போகின்ற, நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தசா நல்லா இருக்கான்னு பாருங்க. தசா சரியில்லாதவர்களுக்குத்தான் 7.5 சனி என்பது இழப்புக்களையும் துன்பங்களையும் பொருளாதார நெருக்கடிகளையும் உடல் நலத்தில் பாதிப்பையும் உறவு சிக்கல்களையும் எண்ணற்ற சங்கடங்களையும் தசா தான் முடிவு செய்ய வேண்டும். தசா சரியில்லாதவர்களுக்குத்தான் பாதகம் என்பது சிறு பாதகமா படு பாதகமா என்பதை முடிவு பண்ணக்கூடிய நிலையில் இருக்குது. தசா மட்டும் நல்ல நிலையில் இருந்து விட்டால் பயம், பதட்டம், மன கஷ்டம் எதுவுமே வேணாம். அதுவும் ராசிக்கும் லக்கினத்திற்கும் அவர் பாதக அதிபதியா இல்லை சாதக அதிபதியா என்கின்ற ஒரு ரகசியம் இருக்குது. அதை வைத்துத்தான் உங்களுக்கு நடப்பது நல்லது, நடந்து கொண்டு இருப்பது நல்லது, நடக்கப் போகிறது நல்லது என்பதை முக்காலத்தையும் உணர்த்தி சொல்லும் சொந்த ஜாதகம். அப்படி இருக்கும்போது இப்பொழுதே மேசராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் விழிப்புடன் இருந்துவிட்டால் பாதகம் குறைந்து காணப்படும். என்ன விழிப்புடன் இருக்க வேண்டும்? யாருடைய வம்பு தும்புக்கும் போகக்கூடாது. உடல் நலத்தை மிக கவனமாக பார்த்துக்கணும். விரயங்கள் தவிர்க்க முடியாது, தடுக்கவும் முடியாது. ஆனால் உங்கள் உடல் நலத்தை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். யாருக்கும் முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கல் அறவே இருக்கக்கூடாது. நான் என்னங்க பண்ணட்டும், ஏற்கனவே கடனை வாங்கி தொலைச்சிட்டுனே, ஏற்கனவே நான் பல பேருக்கு முன்னே நின்றுட்டேன்னு கேட்டிங்கனாக்கா ஒன்றும் இல்லை. இது விரயச்சனி. விரயச்சனியில் இப்படியெல்லாம் வரும். ஆனால் விழிப்புடன் இருக்கக்கூடிய காலமாக ஜென்ம சனியும் குடும்ப சனியும் தான். இப்பொழுதே முயற்சி செய்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் நல்லது. அப்படி வருகின்ற பிரச்சனையை காப்பாற்றி கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் தனியாக முடிவெடுத்து நீங்களாகவே எதையாவது செய்து நீங்களாகவே புதிதாக ஆரம்பித்து செய்யணும் நினச்சிங்கனாக்கா யோசனை பண்ணி செய்யுங்க. பொறுமையாக செயல்படுங்க. சொந்த ஜாதகத்தை பாருங்கள். குற்றமோ குறையோ ஏதாவது இருந்தால் மிக கவனமாக இருக்க வேண்டும். எந்த வகையான செயல்கள் செய்வதாக இருந்தாலும் குடும்பத்தில் இருப்பவர்களையும் உங்களுடைய நலன் விரும்பிகளையும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து ஆலோசனை செய்து அதற்கு பிறகு முடிவுகளை எடுப்பது மிகவும் நற்பலன்களை தரும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.